ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பா டிசைன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேங்கிள் நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ். இதில் 1 கட் 2 கட் 4 கட் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 கட் பேங்கிள்ஸ். இந்த மாதிரி ஒரு செட் பேங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸ்டோன் செயின்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு. இது கோல்டு கலர், நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ. நீங்கள் நார்மலாக த்ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த க்ளூவே போதும். ஸ்டோன் ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா B7000 சொல்லி ஒரு க்ளூ இருக்குது. அந்த க்ளூ யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஃபிட்டாக இருக்கும். சீக்கிரம் குயிக்காக காஞ்சிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் பிக்கிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லி இது சொல்லுவோம். இதில் ஸ்டோன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பு, இதில் ஐ ஷேப்பு. ஐலேயே பார்த்திங்கன்னா 6K 8K அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து ட்ராப் ஷேப்பு. ட்ராப்லேயுமே பார்த்திங்கன்னா சைஸஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் ஸ்டோன்ஸு. அடுத்து கிளாஸி பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். இதுலேயே நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. 6K 8K அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செராமிக் பேரல் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா செராமிக் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த இதை. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பெண்டன்ட் வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணுவோம் பேங்கிள் ஓட்டுறதுக்கு. இதிலே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் சிலை, அப்புறம் ராதை, அந்த மாதிரி பெண்டன்ட்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டர் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பேங்கிள் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் வேணும். நீங்கள் எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து த்ரெட்டில் கலர்ஸ் மாறும், ஸ்டோன்ஸ் வந்து மாறும். உங்களுக்கு ஸ்டோன்ஸில் என்னென்ன ஷேப் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டோன்ஸ்லேயும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.